பிளவுபடுத்துற சக்திகள் டிவைசிவ் போர்சஸ் சொன்னீங்கன்னா அது யார் அது போன்ற காரியங்கள் ஈடுபடுறாங்க சொன்னா தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் மாத்திரம் கிடையாது, உலகம் முழுவதும் இருக்க வலதுசாரி சக்திகள், ரைட் விங் போர்சஸ் சொல்லணும். அந்த வலதுசாரி சக்திகள் யாருன்னு பாத்தீங்கன்னா மதத்தால் அவங்க அரசியல் பண்றது பெரும்பான்மை, மதத்தால் இனத்தால் அரசியல் பண்றது பெரும்பான்மையான போர். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட மதத்தால் மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு டிவைசிவ் போர்ஸாக இருக்கின்ற சக்தி யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க பாஜக சொல்லலாம். நீங்க இன்னைக்கு நீங்க அங்க மணிப்பூர்ல உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு, பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டு அங்க கொலை செய்யப்பட்டார்கள். நீங்க பல நூற்றுக்கணக்கான கிராமங்கள் எரிக்கப்பட்டது. நீங்க அங்க பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இந்த 1.5 வருஷத்துல ஒரு நாளாவது இல்ல 1 மணி நேரம் அங்க முதல்ல அங்க பிரதம மந்திரி போயிருப்பாராங்க, நம்முடைய பிரதம மந்திரி மோடி அவர் போயிருப்பாரா? நான் 1.5 வருஷம் ஆச்சு, நீ அந்த மாநிலம் இயல்பு நிலைக்கு வரலைங்க. அது இல்லாம நீங்க டெல்லி எடுத்துக்கோங்க, நம்ம இந்தியாவுடைய தலைநகர் டெல்லி, தி நேஷன்ஸ் கேபிட்டல். நீங்க வாரத்துக்கு ஒரு துப்பாக்கி சூடு. நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேல எப்படி கேங்ஸ்டரிசம் இருந்ததோ இன்னைக்கு இன்டர்நேஷனல் கேங்ஸ்டர்ஸ்னால இன்னைக்கு டெல்லியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு துப்பாக்கி சூடு. போன வருஷம் மாத்திரம் கிட்டத்தட்ட 150 அதாவது குண்டு வச்சு தாக்கணும்னு சொல்லிட்டு மிரட்டல்கள் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 150 சம்பவங்கள். அங்க இருக்கிற பள்ளிகளுக்கு அச்சுறுத்தல் வந்திருக்கு. அங்க இருக்க பல நீங்க டெல்லி போன்ற தலைநகர்லயே பாதுகாப்பு கிடையாது. இந்தியாவிலேயே கிரைம் கேபிட்டல், அதாவது நான் சொல்லல, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, அது ஒன்றிய அரசை சார்ந்த ஸ்தாபனம். இந்தியாவிலேயே அதிக குற்றங்கள் நடைபெறுகின்ற மாநிலம் எதுனா நீங்க உத்தரப்பிரதேஷ். பாஜக தொடர்ந்து 3வது முறையாக ஆளுகின்ற மாநிலம் உத்தரப்பிரதேஷ். நாட்டிலே அதிக குற்றங்கள் நடைபெறுகின்ற மாநிலம் உத்தரப்பிரதேஷ். இப்போ உங்களுக்கு தெரியும், நேற்று ஒரு அதிர்ச்சி செய்தி, கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான பேர் கலந்துக்கிற அந்த கும்பமேளா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அந்த பிரயாக்ராஜ் என்ற பகுதியில் நடக்கிற அந்த கும்பமேளால கிட்டத்தட்ட 30 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா 100 பேருக்கு மேல இறந்திருப்பாங்க சொல்றாங்க. இனிமே பல பேர் காணல.